ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. முக்கிய செய்தி: தமிழ்நாட்டின் அரசியல் 2026 தேர்தல் கூட்டணி தொடர்பாக குருமூர்த்தியுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்தி வருகிறார். தமிழ்நாட்டின் அரசியல் 2026 தேர்தல் கூட்டணி தொடர்பாக ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டின் அரசியல் தொடர்பாகவும் 2026 தேர்தல் கூட்டணி தொடர்பாகவும் ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். ஆடிட்டர் குருமூர்த்தியை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவரது வீட்டில் நேரில் சென்று சந்தித்தார். தற்பொழுது தமிழ்நாட்டின் அரசியல் 2026 தேர்தல் கூட்டணி தொடர்பாக இருவரும் ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாட்டின் அரசியல் குறித்தும் 2026 தேர்தல் கூட்டணி குறித்தும் ஆடிட்டர் குருமூர்த்தியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன் இணைப்பில் இருக்கிறார். பாஸ்கர பாண்டியன், தமிழ்நாட்டின் அரசியல் குறித்தும் 2026 தேர்தல் கூட்டணி தொடர்பாகவும் ஆடிட்டர் குருமூர்த்தியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த ஆலோசனையில் என்ன பேசி வருகிறார்கள்? விவரங்களை சொல்லுங்க. யுவராணி, குறிப்பாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது பாஜக மிக முக்கியமாக உன்னிப்பாக தேர்தல் நகர்வுகளை முன்னெடுத்து வருகிறது என்றுதான் கூற வேண்டும். ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தலிலும் கூட பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டிருந்தனர். ஆனாலும் கூட கூட்டணி வாய்ப்புகளானது தவறி பெரும்பாலான இடங்களில் அவர்களுக்கு எதிர்பார்த்த அளவான வாக்குகளானது கிடைக்காத காரணத்தினால் 2026 சட்டமன்ற தேர்தலானது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவே தேசிய தலைமையானது கருதுகிறது. நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களிலும் பாஜக காலூன்றி இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் பாஜக காலூன்றியே தீர வேண்டும் என்பதற்காக பல்வேறு கட்ட நடவடிக்கைகளையும் நகர்வுகளையும் பாஜக மத்திய தலைமையானது மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில்தான் பிரதமர் வருகையாகட்டும், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய வருகையாகட்டும் தமிழ்நாட்டில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அரசு துறை சார்ந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது அரசியல் ரீதியான நகர்வுகளுக்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்திருக்கிறார். 2 நாள் பயணமாக அவர் சென்னை வந்திருக்கிறார். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களையும் பாஜக தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடியவர்களையும் அவர் சந்தித்து பேச இருக்கிறார். குறிப்பாக இன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை பல்வேறு கட்ட தலைவர்களை அவர்கள் சந்திக்க இருப்பதாக ஏற்கனவே கூறப்பட்டது. நேற்று நள்ளிரவு 11:30 மணிக்கு அவர் தனி விமானம் மூலமாக சென்னை வந்திருந்தவர். ஏற்கனவே விமான நிலையத்தில் பாஜக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் கூட அவருக்கு வரவேற்பு தெரிவித்திருந்த நிலையில் அப்போதே பாஜக நிர்வாகிகளுடனான ஒரு ஆலோசனை கூட்டமானது நடந்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த சூழலில் தான் தற்பொழுது ஏற்கனவே கூறியிருந்தது போல ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்தித்து பேசி வருகிறார். மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரில் சென்று விவாதித்து வருகிறார். இந்த விவாதத்தில் ஏற்கனவே கூறப்பட்டது போலத்தான் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் மாற்றம் மற்றும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக உடனான கூட்டணி மற்றும் அதிமுக தலைவர்களுடனான சந்திப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஏற்கனவே மாநில தலைவர் மாற்றம் குறித்து பேசப்பட்டிருந்த நிலையில் நேற்று மாலை தற்போது பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை நேற்று மாலை ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்தித்து பேசியிருந்தார். இந்த சந்திப்பிற்கு பிறகு நேற்று நள்ளிரவே அவர் வருகை தந்திருந்தார். அமித்ஷா வருகை தந்திருந்த நிலையில் பல்வேறு தரப்பினரும் நேரில் சந்தித்து பேசியிருந்தனர். தற்பொழுது அமித்ஷாவே மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே நேரடியாக ஆடிட்டர் குருமூர்த்தியினுடைய இல்லத்திற்கு நேரில் சென்று ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். யுவராணி, விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர பாண்டியன். தமிழ்நாட்டின் அரசியல் குறித்தும் 2026 தேர்தல் கூட்டணி தொடர்பாகவும் ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்தி வருகிறார்.
அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ், உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்திப்பு குறித்து இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. ஆடிட்டர் குருமூர்த்தி சந்திப்புக்கு பிறகு